உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. தாரணி, தாரணிமா, ஆ என்னங்க? ஏம்மா என்னாச்சு உனக்கு? பைக்கில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கோ? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏம்மா நீ ஒரு மாதிரி இருக்க, பேச்சும் ஒன்றும் சரியில்லை, என்னாச்சு சொல்லு. இல்லைங்க, நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது எங்கள் அம்மாவுக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டே வர சொன்னேன். அம்மா பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோன்னு நினச்சேன். சரி. அதான் நான் வந்த உடனே அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்து 2 வார்த்தை பேசினாங்க. நான் கூட ஒரு நிமிஷம் என் மேலே கோவம் எல்லாம் போயிட்டு அப்போ நல்லா பேசிடுவாங்க போலன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு இன்னும் என் மேலே கோவம் குறையவே இல்லை. நான் வேற ஆசைப்பட்டு 2 நாள் இருந்துட்டு வரோன்னு வேற அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே எங்கள் அம்மா ஏதாவது நம்ம 2 பேரும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தாரணிமா, இது என்ன நமக்கு புதுசா? இதெல்லாம் நமக்கு முந்தையே தெரிஞ்சது தானே. சொல்லு. எப்படியும் அத்தை இன்னும் கோவத்தில் தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஆசைப்பட்ட மாமாவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ வந்த இடத்துல இப்படி உம்முன்னு இருந்தா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க, அது முதல்ல எந்தி என் மூஞ்ச பார்த்து பேசு. நான் படுத்துக்கிறேன். எலும்புன்னு சொன்னேன், எலும்பு. இங்க பாரு. சொல்லுங்க, கேட்குது. என்னம்மா நீ இப்படி ஒன்று சோகமாக பார்க்கறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஆசைப்பட்டேன்னு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அத்தை என் மேலே கோவமாக இருப்பாங்க, உன் மேலே கோவமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? நீ விருப்பப்படுறியேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தானே. அத்தைக்கு நம்ம மேலே என்ன கோவம் சொல்லு? அவங்களுக்கும் நீ ஒரே பொண்ணு தான், அடுத்து உன் தம்பி தான். பொண்ணுன்னு பார்க்கும்போது நீ ஒருத்தி தானே இருக்க அவங்களுக்கு. அவங்கள மீறி எதிர்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறது தான் அவங்களுக்கு கோவம். அதுலேயும் நீங்கள் நல்ல பணக்காரவிய, நாங்கள் வசதியில் கொஞ்சம் கம்மி தான். உன்னை நல்ல இடத்துல பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாவ. நீ நான் தான் வேணும்னு சொல்லி என்னை நம்பி என் கூட வந்துட்ட. நம்ம இப்படிலாம் கனவு கண்டோம், கடைசியில் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிருச்சேன்னு உன் மேலே அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அவ்வளோதான். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன 30 வருஷமா ஆயிட்டு, இவ்வளோ நாள் நம்ம கூட பேசாமவே இருக்காங்களேன்னு வருத்தப்படுறக்கு. நமக்கே கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் தானமா ஆயிருக்கு. பொறுமையாக அத்தையும் மனசு மாறிடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. இல்லை அரவிந்த், அம்மா எப்படியும் கொஞ்ச நாளில் மனசு மாறிடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அம்மா இப்படி பண்ணுறதுலாம் எனக்கு ஹர்ட் ஆகுது. நீ ஏன் அதை பெருசாக எடுத்துக்கிற? ஃப்ரீயாக விடு, அவங்க அமைதியாக இருக்கட்டும். நீ அவங்கக்கிட்ட போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்களா பேசணும்னு நினைக்கும் போது பேசட்டும், சரியா? நம்ம கண்ணு முன்னாடி போய் போய் நின்று பேசினாதான் அவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். ம். நீ இங்கே யாரை பார்க்கணுன்னு வந்த? நீ என்கிட்ட யாரை பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வர சொன்ன? உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு வர சொன்ன. உன் அப்பாவை பார்த்தாச்சு. உன் தம்பியும் ஈவினிங் காலேஜ் முடிச்சு வந்துடுவான். நம்ம எப்படியும் இங்கே தான் ஒரு 2 days ஸ்டே பண்ண போகிறோம். பிறகு என்ன உனக்கு? உனக்கு என்ன தோணுதோ ஜாலியாக பண்ணு, ஜாலியாக விளையாடு, பேசு, சிரி, அவங்க கூட சந்தோஷமா இரு. உங்கள் அம்மா பண்ணுறது பெருசாக எடுத்து நீ உங்கள் அப்பா கிட்ட சரியாக பேசாமல் இருந்தா அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் மக வந்திருக்கா, ஆனால் நம்மகிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. நீ அதை பெருசாக எடுத்துக்காத. அப்பா கிட்ட எப்பயும் போல் பேசு. அதே மாதிரி அத்தை என்ன ஏதாவது கோவத்தில் சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். அப்படி அவங்கக்கிட்ட சண்டை போட்டு உன்னை வான்னு பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப மோசமானவன் கிடையாது, சரியா? நீ வேணும்னு நான் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உன் சந்தோஷமும் எனக்கு வேணும், அதுவும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ என்னதான் என் கூட சந்தோஷமாக இருந்தாலும் இத்தனை வருஷம் நீ வளர்ந்த வீடு, வளர்ந்த இடம், உங்கள் அப்பா அம்மா தம்பின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்கள நீ மிஸ் பண்ண தான் செய்வ. அது கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியாதா என்ன? இப்போ தான் நமக்கு சான்ஸ் கிடச்சி வந்திருக்கோம். வந்த டைமை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, சரியா? அப்படிலாம் இல்லை அரவிந்த், அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ என் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கும் தெரியுது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையாவது அவங்க ஞாபகம் வராமல் இருக்காதுல்ல. எனக்கும் அது நல்லாவே புரியுது, சரியா? நீ இப்படி உம்முன்னெலாம் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நீ எப்பயுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ அரவிந்த். லவ் யூமா. இப்பயும் உன்னை லவ் பண்ணிட்டு உனக்கு நிறைய அன்பு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், சரியா? உனக்கு என்ன தோணுதோ நீ தைரியமாக செய்யலாம். உனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கும் நான் இருக்கேன், சரியா?
ஜாலியா இரு. ம். போ. போய் கொஞ்ச நேரம் உங்க அப்பாட்ட பேசிட்டு வரியா? இல்லை நான் அப்புறமா போய்க்கிறேன். அட என்ன லூசு, அங்கேயே என் கூட தானே இருக்க. அவங்களும் ஆசைப்படுவாங்கல்ல, போய் பேசிட்டு வா. அதான் 2 நாள் இங்கே இருக்க போகிறோமே. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து பேசுகிறேன். சரி, அப்போ வா சாப்பிட போலாம். நீ தான் பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா சாப்பிட போலாம். அதையும் மீறி உனக்கு உங்க அப்பா கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா உங்க அம்மா இப்படி பண்றது உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு. உன்னை அப்பப்போ எங்கேயாவது வெளியே சும்மா கூட்டிட்டு போறேன். மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சரிடி, என் அழகு பொண்டாட்டியே. ம் சிரிச்சிட்டேன். இப்போ போதுமா? எப்பா சிரிக்காதப்பா, பயமா இருக்கு. அரவிந்த், கொழுப்பு தானே உனக்கு? இவ்வளோ நேரம் நான் உம்முன்னு இருக்கும்போது சமாதானப்படுத்தி சரி சரின்னு சொல்லிட்டு சிரிச்சா பயமா இருக்குன்னு சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை தங்கமே, உண்மைதானே சொல்லணும். அதான் செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சா தைச்சுக்கலாம். ஐயய்ய, ஏன்? எதுக்கு ஐயேன்னு சொல்கிற? அழுத புள்ள சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுச்சான். ஐயே, நல்லாவே இல்லை. நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்து அழுதுட்டு கொஞ்ச நேரத்துல சிரிச்சேன்னா எங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாவ. உங்கள் அம்மா காலத்துலேருந்து அதை தான் சொல்கிறாங்க. நீயாவது வித்தியாசமாக சொல்லலாம்ல? அது ஒரு பழமொழி மாதிரி சொல்றாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும். அதுல போய் நம்ம மாற்றம் கண்டுபிடிக்க கூடாது. நம்ம புதுசா வேணா ஏதாவது யோசிச்சு சொல்லலாம். ஓஹோ, சரிங்க சார். ஆமாம் அரவிந்த், நீ கழுதைப்பால் குடிச்சிருக்கியா? ஆமா, ரொம்ப முக்கியம். நான் கழுத பால் குடிச்சிருக்கேனா புளிப்பால் குடிச்சிருக்கேன் நான் போட்டி வேலையை பார்த்துட்டு. ஏய் இல்லைடா, கழுதைப்பால் குடிச்சா வாய்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா. அதான் கேட்டேன் நீ குடிச்சிருக்கியான்னு. அப்போ நீ எவ்வளோ லிட்டர் கழுத பால் குடிச்சிருக்க? உன் வாய்ஸ் இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கே. ஐயோ எப்பா, முடியலை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்படி சொல்லி சொல்லி மயக்கி மயக்கி தான் என்னை கல்யாணமே பண்ணிட்டேன். காதல் மண்ணண்டி உன் மாமன். தூ, உன் மூஞ்சி. இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்க? இதே மாதிரி தான் நான் பார்க்குற ஒவ்வொரு நாளும் எல்லா டைம்லேயும் நீ சிரிச்சிட்டே இருக்கணும். சரியா? இந்த உம்முன்னு இருக்கிறது அழுகிறது அதெல்லாம் உனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ம். நீ இருக்கும்போது என்னை எதுக்கு அழுக விட போற? நான் அழுதாலும் என்னை சமாதானப்படுத்தி என் கூடவே இருக்க தான் நீ இருக்கியே. நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லை. நான் இப்படி தான் சிரிச்சிட்டே இருப்பேன். உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என்ன ஜோசியரே, இவ்வளோ நாளும் உங்களை ஆளையே பார்க்க முடியல. மன்னிச்சுக்கிடுங்கம்மா, கொஞ்சம் ஊர் வரைக்கும் போக வேண்டிய ஜோலி கிடந்தது, அதான் வர முடியல. அடடா, இதுக்கெல்லாம் எதுக்குன்னே மன்னிப்பு. அது ஒன்றும் இல்லை ஜோசியர் ஐயா. என் மகனுக்கு கல்யாணம் முடிக்கலான்னு இருக்கேன். அவன் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு கிடந்தான். பிறகு ஒரு சம்மந்தம் எங்களை தேடி வந்துச்சு. அதை ஏன் விடணும்னு சொல்லி நாங்களும் இவனை கூட்டிகிட்டு போனோம். போன இடத்துல இவனும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான் பிள்ளையை பார்த்துட்டு. அதான் நாளை குறிச்சிட்டோன்னா பிறகு எல்லா வேலையும் பார்த்துக்கிடலாமேன்னு தான் உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தேன். பொண்ணுக்கு ஜாதகத்தில் ஏதோ 23 முடிகிறதுக்குள்ளே முடிச்சா நல்லா யோகமாக இருக்கும், இல்லைனா கல்யாண வயசு கடந்து போயிடும்னு சொல்லியிருப்பாவ போல. வர ஆவணியில் அவளுக்கு பிறந்த நாள் வருதான், அதனால அதுக்குள்ளே முடிக்க மாதிரி கேட்டாவ. அதான் இப்போ ஆடி முடிஞ்ச உடனே ஆவணியில் எந்த நல்ல நாள் இருந்தாலும் சரி அதையே குறிச்சிருங்க, அதிலே கல்யாணத்தை வச்சுக்கிடலான்னு சொல்லியிருக்காவ. அதான் ஜோசியரையா உங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தேன். பிறகு நீங்கள் வரலையா? நீங்கள் வெளியூர் வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு தம்பியோட ஜாதகத்தை அனுப்பி விட்டேன். பாத்தியலா? நாள் குறிக்க சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேனே, பாத்தியலா? ஆமாம்மா, நீங்கள் நேற்று அனுப்பியிருக்கிய. ஆனால் என்னால் நேற்று பார்க்க முடியல. இன்னைக்கு தான் பார்த்தேன், பார்த்துக்கிடுங்க. அதான் காலையிலேயே பார்த்து அது என்னன்னு கணிச்சிட்டு தான் நேரில் வந்து சொல்லிட்டு போனால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, பார்த்துட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம்மா, பார்த்துட்டேன். அம்மா, ஜோசியம் பார்க்க எங்களுக்கும் சில விதிமுறைகள் இருக்கும். அதுபடி தான் நாங்கள் இருக்கணும். எது எதை சொல்லணும், எது எதை சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கும். அதுபடி தான் நாங்கள் எங்ககிட்ட வாரவியலுக்கு சொல்ல முடியும். ஐயா, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லுதீங்கன்னு எனக்கு தெரியல. ஜாதகத்தில் வேற எதுவும் இருக்கோ? நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாலாம் இருக்கு. பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் சொல்லவே இல்லையேம்மா இன்னும். இல்லையா, ஏதோ ஒரு சிலதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அம்மா, நீங்கள் உங்கள் மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதுலலாம் எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக நடந்துரும். நீங்கள் அதை நினச்சி எதுவும் கவலைப்படாண்டாம். நான் பொதுவாக சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியே வருவா. நீங்கள் அந்த விஷயத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆண்டவன் ஒரு சில ஏத்த இறக்கத்தை தந்தாலும் வாழ்க்கையை அதுக்கப்புறம் சீராக கொண்டு போவான். நடக்க போகிற மங்களகரமான காரியத்தை நீங்கள் எடுத்து சந்தோஷமாக முன்னிருந்து நடத்துங்க. ஆனால் முடிவு உங்களுக்கு என்றைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை தான் உங்கள் மகனுக்கு அமையும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் ஒரு நிமிஷம் சொன்னதை பார்த்துட்டு நான் ஏதோ குத்தங்குறையோன்னு பயந்துட்டேன்.
நல்ல வேலை நல்லபடியாக நடக்கும்னு சொன்னீங்க. இப்போ தான் என் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. உங்கள் மகன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ அது நீங்களா அமைச்சு கொடுத்ததில்ல, இறைவன் போட்டு முடிச்சு. அதை யாராலையும் அவுக்க முடியாது. இறைவன் யார் யாரை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நிச்சயம் சேர்த்து வைப்பார். ஆமாய்யா, கடவுளை மிஞ்சி நம்மெல்லாம் என்ன சொல்லுங்க. அவன் அன்னைக்கே எழுதி வச்சிட்டான், அதுபடி தானே எல்லாம் நடக்கும். ஆமாம்மா, ஆமாம். தம்பி ஜாதகத்தை நான் நல்லா கணிச்சு பார்த்துட்டேன். வர ஆகஸ்ட் 29 நல்ல பௌர்ணமி, அதுவும் நல்ல முகூர்த்த நாள். நீங்கள் தம்பியோட கல்யாணத்தை அந்த நாள்லயே வச்சிருங்கம்மா. அதுதான் தம்பியோட ஜாதகப்படி நல்ல அமோகமான நாள். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சிடுறேன். ஆகஸ்ட் 29 அப்படி தானேங்க? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் எல்லா வேலையும் அப்படி அப்படியே கிடக்கு. அதெல்லாம் சீக்கிரம் எடுத்து பண்ண ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும். போட போட தான் வேலை நமக்கு நிறையா இருந்த மாதிரி இருக்கும். என்னம்மா, சந்தோஷம் தானே? உங்கள் வீட்லேயும் கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கியா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன 10 பையனா இருக்குது, ஒரே ஒரு பையன்தான். இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நல்ல காரியம் எப்போ பண்ணி பார்ப்போமோன்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது, அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில். இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம்மா. பிறகு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருங்கய்யா, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வெளியே போக வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக சாப்பிடுதேன். என்னம்மா? சரிங்கய்யா. ஐயோ அத்தை, என்ன ஆச்சு சொல்லுங்க. நானும் வந்ததுலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவளும் அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு? உனக்கு தான் தெரியுமேம்மா அவி அப்பாவை பற்றி. எந்நேரம் பார்த்தாலும் குடி குடி குடி. என்னைக்காவது வேலைக்கு போனாலும் அதையும் குடிச்சு தான் அடிப்பாருன்னு. ஆமாத்த, அவர் என்ன இன்னைக்கு நேற்று அப்படி இருக்காரு? ரொம்ப வருஷமாவே அப்படி தானே இருக்காரு. அதை நினச்சி இப்போ ஏன் திடீர்னு நீங்கள் 2 பேரும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? அப்படி குடித்தாலும் அந்த மனுஷன் தினமும் ராத்திரியான வீட்டுக்கு வந்துடுவார். என்னதான் வீட்டுக்கு ரூபாயை தரலனாலும் இங்கே கண்ணு முன்னையாவது கடந்தார். இப்போ நேற்று காலையில் கிளம்பி போனாருமா. நேற்று ராத்திரியும் வரல, இன்னைக்கு காலையிலையும் வரல, இன்னைக்கும் ராத்திரி ஆயிட்டு. அவர் எங்கே இருக்காரு, என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. ஐயோ, என்னத்த சொல்கிறீங்க? நேற்றுலேருந்து மாமாவை காங்கலையா? ஆமாம்மா. இவளும் என்கிட்ட ஒரு வார்த்தையுமே சொல்லலத்த. சொல்லியிருந்தா கூட நான் எங்கள் அப்பாவையாவது அனுப்பி தேட சொல்லியிருப்பேன். நானாக தான் இப்போ வீட்டுக்கு யதார்த்தமாக வந்தேன். இவள் வாசலில் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நானும் இங்கே வந்தேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கத்த. எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிருக்கான். நான் எங்கள் அப்பாவை சொல்லி கொஞ்சம் தேடி பார்க்க சொல்லுவேன். எனக்கு சொல்லியதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன இன்னொரு ஆம்பளை பையனையாக பெற்று வச்சுருக்கேன், பொட்டை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் நானும் அவளும் எங்கேன்னு போய் தேடுது? உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் சொல்லி பஜாரில் வேறு எங்கேயாவது இருக்காரான்னு தேடி பார்க்க சொல்லுதியாம்மா. ஐயோ அத்தை, என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்கள். அதெல்லாம் எங்கள் அப்பா அப்படி ஒன்றும் நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. இருங்க, நான் இப்போமே போய் சொல்லிட்டு வரேன். எங்கள் அப்பா நல்லா தேடி பார்த்து மாமா எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீ அத்தை. சரிம்மா. அத்தை, மாமா நேற்று வெளியே கிளம்பும்போது எங்கே போகிறேன்னு எதுவும் சொல்லிட்டு போனாவளா? இல்லையம்மா, சொல்லலையே அத்தை. நான் ஏன் கேட்கேன்னா, அப்படி சொல்லியிருந்தா அப்பாவை அந்த இடம் அதை சுற்றி இருக்க இடத்தெல்லாம் முதல்ல தேட சொல்லிட்டு பிறகு அடுத்தடுத்த இடத்துக்கு போக சொல்லலாம்ல, அதான் கேட்டேன். அந்த மனுஷன் எந்த காலத்துலம்மா என்கிட்ட எந்த விஷயத்தம்மா சொன்னார்? ஒரு விஷயத்தையும் ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு. சரித்தா, சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தேடி பார்க்க சொல்கிறேன். நீங்கள் எதுவும் அழுகாதிய. ஏட்டி, நீ அழுகாத. மாமாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, சரியா? சீக்கிரம் வந்துடுவாவே. நீ அழுகை நிறுத்து. நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லி தேடி பார்க்க சொல்லிட்டு வரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டி இலக்கியா. அவர் என்றைக்கும் இப்படிலாம் பண்ண மாட்டார். ஒருவேளை குடிச்சிட்டு எங்கேயும் விழுந்து எதுவும் ஆயிடுச்சோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. லூசு, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. மாமாவுக்கு வேலை விஷயமா ஏதாவது போயிருப்பாவே. நீ அமைதியாக இருமோத. இல்லடி, எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. நானும் நேற்றுலேருந்து ஃபோன் போட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுவும் வேலை செய்ய போன இடத்துல ஃபோன் எதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குமா இருக்கும், இல்லை ஃபோன் எதுவும் உடஞ்சிருக்குமா இருக்கும். நீ ஏன் இப்படி போட்டு பயப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கடவுளே, இவன் சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குது. மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. நீ கொஞ்சம் தைரியமா இரு. நீ தானே அத்தைக்கு ஆறுதல் சொல்லணும். நீயே அழுதுட்டு இருந்தா அத்தை இன்னும் பயப்படுவாவே. நீ முதல்ல அத்தைகிட்ட போய் பேசு. நான் இப்போ வாரேன். சரிடி.